திருச்சி கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் மேலிருந்து ஆபத்தை உணராமல் கொள்ளிடம் ஆற்றில் குதித்து குளிக்கும் இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரு சிறுவன் இதே இடத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் இளைஞர்களை அப்புறப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணு. எல்லாம் தானே இப்போ இருக்கு. இப்போ மேலே இருக்கு. கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். ஆபத்தை உணராமல் குதித்து விளையாடும் இளைஞர்களுக்கு போலீஸ் தரப்பில் என்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அருகே இருக்கக்கூடியது இந்த கொள்ளிடம் ஆற்றுப்பாலம். இந்த கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் நேற்று இதே நேரம் 10ஆம் வகுப்பு சிறுவன் இங்க குளிக்க வந்த போது சக நண்பர்களோடு குளித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஆழம் தெரியாமல் அந்த பகுதியில சுழல்ல மாட்டி அந்த பகுதியில இருந்த நிலையில இன்று காலை அந்த சிறுவனுடைய உடல் மிகுந்த போராட்டத்துக்கு நடுவிலே மீட்கப்பட்டது. அந்த இடத்தில் தற்போது இளைஞர்கள், அதாவது இன்று குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பலரும் இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆபத்தை உணராமல் இந்த ஆழமாக இருக்கக்கூடிய பகுதி மற்றும் இந்த பகுதியில அதிகமாக குளித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இளைஞர்கள் பல பேர் இந்த பாலத்தினுடைய கட்டை இருக்கும், கிட்டத்தட்ட அந்த 50 அடி உயரத்திற்கு மேல இருக்கும். அந்த கட்டை மேல் பகுதியில் ஏறி அங்கிருந்து அந்த உயரத்தில் இருந்து இந்த கொள்ளிடம் ஆற்றில் குதித்து விளையாடி கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட காவல்துறையினர் 2 பேர் இங்க இருந்தார்கள். அவர்கள் பல முறை அவர்களுக்கு அறிவுறுத்தியும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஆபத்தை உணராமல் தொடர்ந்து மேலேந்து குளித்து வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில வரக்கூடிய இளைஞர்கள் அதை குதிக்கின்ற காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பதிவு செய்கின்றனர். இதன் காரணமாக அந்த வீடியோக்களை பார்த்து இங்கு இளைஞர்கள் மற்றும் குடும்பம் கொண்டமாக அதிகமாக குளிப்பதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவு திரண்டு வருவதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.